ஏண்டா உச்சி குட்டுற? பிரபா நல்ல நல்ல பேண்ட் பிட்டா இருக்குப்பா. நான் 2 எடுத்துக்கிறவா? எடுத்துக்க. தேங்க்யூடா. தேங்க்யூ தேங்க்யூ. வீட்டுல கல்யாணமா? ஆமாங்க. உங்களுக்கா? என் தங்கச்சிக்கு. ஓ எடுத்துங்க. இது நல்லா இருக்கு. இத பேக் பண்ணி பில் போடுங்க. சரி சார். 10 நோட் பண்ணீங்க. எப்ப கிடைக்கும் சார்? நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி. ஓகே சார். ஹலோ சார், பேண்ட் தைக்கணும் எனக்கு. இங்க ரொம்ப காஸ்ட்லி ஆகும். வேற கடை பாருங்க சார். கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா? சாரி சார், தச்சிடலாம் சார். 1 செகண்ட். ஆஃப் பேண்ட்க்கு எவ்வளவு, ஃபுல் பேண்ட்க்கு எவ்வளவு? ஹாஃப் பேண்ட் 300 ஆகும் சார். ஃபுல் பேண்ட்டுக்கு 600 ஆகும் சார். ஆமா. அப்படின்னா ஆஃப் பேண்டே தச்சிருங்க. சரி சார். இறக்க மட்டும் பிடிங்க. இவ்வளவுக்கு வச்சிருங்க. வரட்ட. யாரா? ஓ நீங்க தானா முருகா? ஓ முன்னாடி நின்று என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட. போய்க்க 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 போய்க்க. ஏ பிரபா, சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் கும்முன்னு இல்ல. யாரடா சொல்ற? என்னையட்டாப்பா சொல்றேன். பொறாமடா பொறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கண்ணாடிக்கு காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. என்ன பிரபா யாருமே காணா? அதானே. ஓ உள்ள எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு போல இருக்கு. ஏம்மா என்னம்மா மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? இனிமேதான் வருவாங்களாமா? அவங்க வரமாட்டாங்கப்பா. டேய் ராஜா, அம்மா என்னாச்சுமா? இல்லப்பா, லதாவை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தியும் யாரோ வேண்டாதவங்க தப்பா கடிதம் எழுதி மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டுட்டாங்க. டேய், யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? சொல்ற. இந்த ஏரியால தான் யாராவது ஒரு ராஸ்கல் அதை பண்ணிருப்பான். சொல்றானா? பிரபா கேக்குறான்ல, சொல்லேன்டா. அண்ணே, நான் தான் அந்த லெட்டர் எழுதி போட்டேன். என்னமா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உன்னை யார் லெட்டர் எழுத சொன்னது? இல்லண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க என்ன பத்தி விசாரிக்கல, நம்ம வசதியை பத்தி தான் விசாரிச்சாங்க. 100 பவுன் நகை, மாருதி கார், 5 லட்சம் ரூபாய் பணம், இதெல்லாம் என்ன வாழ வைக்கிறதுக்காக அவங்க கேட்ட வரதட்சணை. அண்ணனும் அம்மாவும் ஏன் சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்லிட்டாங்க. இத குடுக்கணும்னா யாருக்கிட்டையாவது கடன் வாங்கணும், இல்ல இந்த வீட்டை விக்கணும். அண்ணனையும் அம்மாவையும் கடன்காரங்களாக்கி நடுத்தருவுல நிக்க வச்சு எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அதனாலதான். ஏமா அண்ணன் நான் ஒருத்தன் இல்லையா? என்னமா இது? ஏய், அந்த மாப்பிள்ளையோட அட்ரஸ் கொடு, நான் போய் பாக்குறேன். எதுக்காக அவங்க அப்படி எழுதணும்? என்ன பிடிக்கலையா? நீங்க கேட்ட வரதட்சணை பிடிக்கல. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? லதாவை கல்யாணம் பண்ணீங்க, நீங்க கேட்ட வரதட்சணையை நான் கொடுத்துறேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா பையனா, சித்தப்பா பையனா, இல்ல மாமா பையனா, அத்தை பையனா? பின்ன யாரு? நான் ராஜாவோட ஃப்ரெண்ட். ஒருத்தரோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. உண்மையான நட்புன்னா என்னன்னு இப்போ நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நண்பர் ராஜாவுக்கு இருக்காருன்னா, வெல், அவரோட தங்கச்சிய நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களோட நட்பை கௌரவிக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல. திருப்தி தானே? தேங்க்யூ. அம்மா ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா? என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க. ஏன் உன் ஊர் என்ன ஊட்டியா? இல்ல, ட்ரிவாண்ட்ரம். ஊர் பேரை கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம்னு உரிமை அடிக்கிற. ஓ திருவனந்தபுரமா? என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஒலிம்பிக்கிடா ஒலிம்பிக்கிடா என் வென்று. அப்ப ஓடு. என்னது இது? கத்தி அதிக கையில எடுத்த பண்ணியே பேசிக்கும் போது பொருள் எடுக்கிற. எவன் எந்த நேரத்தில் எதை எடுக்கிறான்னு தெரியல. ஆத்தாடி, இப்ப ஓட்ட பந்தயத்தை உன்ட கோல்டு மெடல் வாங்கலாம், என் பேரை மாத்திக்கானீங்க. வராதா வராதா பின்னால வராதா? முருகா வீடு கட்டா கட்டா வீட்டா. எஸ்டேட் கிளம்பிட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன ஜெயிச்சா எங்க ஓடி வர? ஒண்ணு இல்லப்பா, அந்த மீசக்கார தம்பிக்கு எனக்கும் ஒரு சின்ன ஓட்ட பந்தயம், அதுல நான் தான் ஜெயிச்சேன். ஆமா, நீ ஜெயிச்சா அவன் ஏன்டா உன்னை முறைச்சு பாக்குறான்? தோத்தவன் முறைக்கத்தானே செய்வான். போடா போடா, வெற்றியின் தோல்வி மனிதனுக்கு சகஜம். போ மூதேவி. தொலைச்சு விடுவோம். தொலைச்சி ஓ விரலு, நீ தொலைச்சாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி, போடா என் வென்று. எப்பா நீ எடு வண்டிய. சீக்கிரம் எடுக்கப்பா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு.
கட்டி கூட தெரியாமா போட்டோட தண்ணில வந்துட போகுது தண்ணியனே போ 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 நிப்பாட்டு 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 ஹலோ டார்லிங் ஐயோ தாங்களையே நான் என்ன செய்வேன் பிரபா நீ உன் எஸ்டேட்டுக்கு போய் முயலத்தானே வேட்டையாடுவ இங்க பாடுறா கன்னிமானு கவரிமானு புள்ளிமானு கஸ்தூரிமானு எல்லா மானும் ஒட்டு மொத்தமா இங்க தெரியுதே ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்ன தடுக்காதீங்க தடுத்து என் பாவத்தை சப்பா இருக்காதீங்கடா ஐயோ ஆமா சீக்கிரம் போய் இது என்ன வெளியூர் பொண்ணுங்கடா நம்ம ஊர் ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கீங்க அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சுங்க ஓடு அழுதுருங்கடா பொறாமடா பொறாம நான் அழகா இருக்கேன்னு பொறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா ஏப்பா, என்ன மேல சத்தம் டேய் மூதேவி கீழே டயர் போயிடுச்சுடா போச்சா ஏண்டா இப்படி பேசுறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு சத்தமா சொல்லிருந்தீங்கன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே ஐயோ என்ன ஆச்சு 600 கிலோமீட்டர் வந்துச்சு ஒண்ணும் ஆகல வண்டி நின்னு 6 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு எந்த பரதேசி கண்டுபிடி வேற எந்த பரதேசி இல்லைங்க பிரபா பிரபா இல்ல எப்படி வெடிச்சு நண்பன் உன் உயிர் நண்பன் சார் ஏதோ ஒரு அசரீர் வாக்குல ஒரு சின்ன அசம்பாவிதம் டயர் வெடிச்சக்கலாம் விசாரணை கமிஷன் வைக்க முடியுமா விடுங்க சார் பிரபா இங்க பாருப்பா டென்ஷன்ல மூட் அவுட் ஆகி கிடக்கு நீ ஏதாச்சும் ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் என்னடா என்டர்டைன்மெண்ட் டயர் மாத்திர வரைக்கும் காலேஜ்ல பழைய மெட்டுகள புது பாட்டா எடுத்துட்டு இல்ல அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஊதி விடுங்கிறேன்